கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த லென்த் கால தியான பகுதிக்காக இந்த நாளிலே அருளை ஆற்றும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த NMSI காரியதர்சி அவர்களுக்கும் அனைத்து உடன் ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க CSI வில்லியம் சார்லஸ் ஆலயத்தின் சார்பிலும் இறை மக்களின் சார்பிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லென்ட் காலம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையின் காலமாக இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை நாம் பழுது பார்த்து கொள்ளவும், புதியதொரு பாதையிலே புதியதொரு வாழ்க்கையை துவங்கும்படியான ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். அவ்வண்ணமாக இந்த லென்ட் காலங்கள் நமக்கு கடவுள் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அந்த வழியிலே இன்று நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை, மரம் தன் கனியினால் அறியப்படும். தூய மத்தேயு எழுதின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி அடங்கின புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 20 முடிய உள்ள பகுதியை இந்த நாளுக்குரிய தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியிலே மத்தேயு ஆசிரியர் பழைய ஏற்பாட்டினை அடிப்படையாக நம்பிக்கையாக கடைபிடிக்கின்ற யூத மக்களுக்காக எழுதப்பட்டது என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மோசேயின் காலகட்டத்தில் மட்டுமல்ல, இயேசுவின் காலகட்டத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தான போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கிறது. அவ்வகையிலே இன்று இந்த மரம் நல்ல கனி கொடுக்கும் மரம், கெட்ட கனி கொடுக்கும் மரம் என்கின்ற பார்வையிலே இரு மரங்களை குறித்த பகுதியை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதிக்கு சற்று முற்பகுதியில் இருக்கின்ற பகுதியிலே 2 வழிகள், 2 வாசல்கள் குறித்தும், அதனைத் தொடர்ந்து 2 மரங்களை குறித்தும், இந்த பகுதியின் நிறைவிலே 2 வீடுகளை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பொழிவிலே தன்னுடைய பொழிவினை நிறைவு செய்கிறார். ஆக இந்த சிந்தனைகள் எதை சார்ந்து அமைகிறது என்று பார்க்கிற பொழுது இதனுடைய ஆரம்ப புள்ளி நியாய தீர்ப்பை குறித்தானது. ஆக இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து பார்க்கிறோமே ஆனால் நியாய தீர்ப்பு என்கின்ற சிந்தனையிலே பல்வேறு போதனைகளை இவர் போதிக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி நூலை பொதுவாக தி டீச்சிங் காஸ்பல், தி காஸ்பல் ஆஃப் டீச்சிங் என்றும் சொல்லலாம். அநேக காரியங்களை குறித்து ஒருவர் தன்னை பின்பற்ற வேண்டும் என்றால், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எத்தகைய வாழ்வை வாழ்பவராக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை வாழ்வியல் போதனைகளை இந்த மலைப்பொழிவிலே தருகிறார். இந்த மலைப்பொழிவின் இறுதியில் தான் இந்த 2 வழிகள், வாசல்கள், 2 மரங்கள் மற்றும் 2 வீடுகள் என்று சொல்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நிறைவு செய்கிறார். இந்த புரிந்து கொள்ளுதல்ல 2 வாசல்கள் அல்லது வழிகள் என்பது நம்முடைய விசுவாச வாழ்வின் துவக்கமாக பார்க்கப்படுகிறது. 2 மரங்கள் என்பது விசுவாச வாழ்வின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. 2 வீடுகள் என்பது விசுவாச வாழ்வின் இறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆக விசுவாச வாழ்வின் துவக்கம் அது குறுகியதாக நாம் தெரிவு செய்வோமே, ஆனால் அந்த குறுகிய வழி வாசல் என்பது நம்மை பரலோக வாழ்விற்குள்ளாக, பயனை அளிக்கக்கூடிய வாழ்விற்குள்ளாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்விற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லலாம். இரண்டாவதாக 2 மரங்கள் என்று சொல்கிற பொழுது நல்ல மரம், கெட்ட மரம் எதனால் அறியப்படும்? அந்த மரம் கொடுக்கும் கனியினால் அறியப்படும். ஆக நல்ல மரம் என்பது நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் என்பது கெட்ட கனியை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் நம் அனைவருக்குமே உண்டு. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளிமையான முறையிலே
நாம் நம்முடைய விசுவாச வாழ்வின் வளர்ச்சியை, கனி கொடுக்கும் வளர்ச்சியை காணும் வண்ணமாக இந்த ஒரு காரியத்தை போதிக்கிறார். ஆக இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல மரத்திலிருந்து நல்ல கனியையும் கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனியும் கிடைக்கும் எனில் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன ஆகும் என்கின்ற ஒரு கேள்வி. ஆக நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்பது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே பதிவுதான் மத்தேயு 3:10 யோவான் ஸ்நானகன் வழியாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மலைப்பொழிவிலே இயேசு தம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்கிற மரமான ஒரு விசுவாச வாழ்விலே நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறார். ஒருவேளை இயேசுவின் இந்த செய்தி புதிதாயும் அனைத்து மக்களுக்கும் உரியதாயும் இருக்கிறது. இது மோசேயின் வழியாக அளிக்கப்பட்ட திருச்சட்டத்தின்படி வாழ்ந்த மக்களின் நிலைமையை போன்றதல்ல. ஒவ்வொருவரும் கடவுளை நம்ப வேண்டும், அவருக்கு பணி செய்ய வேண்டும், பிறரிடம் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை போதனையாக நமக்கு இங்கே கொடுக்கிறார். ஆக மரம் என்பது மனித வாழ்வு, கனி என்பது அவரது செயல்கள். ஆக அவரது செயல்கள் வழியாக அந்த மனித வாழ்வு நல்லதொரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான். ஆக நாம் நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பகிர்ந்து கொண்டது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற சிந்தனை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை நாம் வாழவும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து முற்பகுதியிலே அவர் பதிவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கேட்ட இந்த வேத பகுதியிலே இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கிறார். ஏனெனில் இங்கே 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியாது. முடியுமா? முடியாது. அப்படி என்றால் இந்த போலி தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் புகழ்ச்சியையும் பதவியையும் பணத்தையுமே சார்ந்திருக்கிறது, கிறிஸ்துவை சார்ந்திராது. ஒருவர் நல்ல வாழ்வை வாழ்கிறவராய் இருக்கிறார் என்றால் அவர் கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் கனியை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அந்த விசுவாச வாழ்வை செயல் வடிவிலே வாழ்ந்து காட்டுகிறவராக இருக்க வேண்டும். ஆக இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை போல நம்முடைய விசுவாசத்தை போலியான காரியங்கள் மீது செலுத்தாமல், போலியான வாழ்வியல் மீது நம்முடைய நாட்டம் செல்லாமல், இந்த உலக பிரகாரமான புகழ்ச்சியோ பதவியோ முன்னிறுத்துகிற காரியங்கள் சுயநலமான காரியம் என்று கூட சொல்லலாம். இந்த சுயநலமான காரியங்களை நம்மை முன்னிறுத்தாமல் கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவரில் வேரூன்றி கனி தரும், நல்ல கனி தரும் மரமாக நாம் வாழ வேண்டும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த லென்த் நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையின் காலங்கள். இந்த காலத்திலே நம்மை நாமே பழுது பார்த்து கொள்வோம். நம்மில் காணப்படுகின்ற களைகளை நீங்கி சுத்தப்படுத்தி கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கும், நற்செயல்களை வெளிப்படுத்தும் நல்ல மரமாக வளர்ச்சியின் பாதையை கடந்து செல்வோம். அந்த வளர்ச்சி கிறிஸ்துவின் வாழ்விலே நம்மை நாமே முன்னோக்கி நகர்கிறதாய் அமர வேண்டும், பிறருக்கு நன்மை பயக்கிறதாக அமர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கனி கொடுக்கும் மரமாக எங்களுடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வியலை வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. இவ்வார்த்தைகளை கேட்கிற உமது பிள்ளைகளும் அவ்வாறே வாழ நீர் கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உமக்கென்று ஜீவிக்க சாட்சி பகர நீர் ஆசீர்வதித்தருளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவர் அருளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிறைவாயிருப்பதாக. ஆமென்.